Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 22/11/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட இந்த மாதத்தோட 4th வீக் ஒரு சிறப்பான கெஸிங்களை பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து 4th வீக் ரிசல்ட் வந்து 842 அண்ட் போன வாரம் ரிசல்ட் வந்து 425 வந்திருக்கு. மார்க் பண்ணிட்டு நம்மளோட ஃபாலோயிங் கல்குலேஷனை பார்த்துடலாம். இன்றைக்கோட ரிசல்ட் வந்து 907. இன்றைக்கி நம்மளால் பப்ளிக் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, அதனால் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே நாளைக்கு உண்டான வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு நம்மளோட கெஸ்ஸிங்கை பார்த்துருவாங்க. லாஸ்ட் மந்த்து 4வது வாரம் ஃப்ரைடே நிர்மல் கம்பெனியோட ரிசல்ட் வந்து 842. அதுக்கடுத்த வாரம் 722, 074, 425, ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 907. ஃபஸ்ட்டு நம்ம சி போர்டு மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்பர் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்தோட கால்குலேஷன் நம்ம வந்து முதல்ல பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரோட பிசி தான் லாஸ்ட் மந்த்து ரிசல்ட்டாக வந்திருக்கு. 842க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து நமக்கு 681 வியாழக்கிழமை ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் வந்து 242. இதுக்கு அடுத்த நம்பர் 342. இதில் ஏ போர்டு பவர் பண்ணாலே நமக்கு ரிசல்ட்டு 100% மேட்ச் ஆகுது. 842 ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டில் 2 3 4 2 ரெண்டுத்தையும் பவர் பண்ணால் 7842 வரும். 4D வந்து 6842. போன மாதம் 4 டிஜிட் வந்து 6842. ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் நம்ம இன்றைக்கி ரிசல்ட் வந்து 907. க்ளூ நம்பர் 513. இப்போ 513க்கு அடுத்த நம்பர் வந்து அங்கே 242க்கு 342. இப்போ 513க்கு ஒரு 613ன்ற மாதிரி ஃபாலோ ஆச்சுன்னா லாஸ்ட் மந்தோட ரூட்டுக்கு இந்த 13க்கு நமக்கு ஒரு 3613. ஃபஸ்ட்டு 2 நம்பர் பவர் பண்ணால் 8113 வரும். நமக்கு அங்கே 7லேருந்து ஒன்று மைனஸ் ஆச்சு. இப்போ 8113 போது இங்கேயும் ஒன்று மைனஸ் ஆகும், 7113 வரும். ஓகே, 3 டிஜிட்டில் 113 அல்லது ஒரு வேளை ஒன்று மைனஸ் ஆகி 013 கூட வரலாம். 013, 018 அந்த மாதிரி கூட வரலாம். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து போன மாதம் பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரோட பிசி வந்து 42. ஓகே, இதில் ஏ போர்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் மேட்சிங் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு வந்து வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் மேட்ச் ஆகுது. இப்போது க்ளூ நம்பரோட பிசி 42 வந்துடுச்சு, ரிசல்ட்டு 842. அப்போ ஏ போர்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நாள் ரிசல்ட், நாள் வியாழக்கிழமையோட ரிசல்ட்டோட சென்டர் போர்டு பார்த்திங்கன்னா 8, நமக்கு ரிசல்ட்டு 842. ஓகே, இது போன வாரம் 425 ஒன் டே பிஃபோர் வந்து நமக்கு 247. இதில் க்ளூ நம்பரோட ஏபி வந்து 35க்கு ரிவர்ஸ் கண்டினியூஷன் 25. இதுலேயும் நமக்கு பிசி கிடைக்குது. இப்போது 25. லாஸ்ட் மந்த்து ரிசல்ட்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து 425. இப்போது அதே ரூட்டில் நம்ம இங்கேயும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரிசல்ட்டோட சென்டர் போர்டு 4, ரிசல்ட்டோட ஏ போர்டும் 4, 425. இப்போ நமக்கு இந்த ரூட்டில் இப்போ இன்றைக்கி ரிசல்ட்டோட சென்டர் போர்டு வந்து 0. அதனால தான் வந்து இந்த 013 அல்லது 018ன்றதில் நமக்கு ஏ போர்டில் நாளைக்கு 0 ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான நம்பராக மேட்ச் பண்ணிக்காங்க. 0வோ அல்லது 5 வரலாம். நம்ம இந்த ரூட்டில் 0வே வந்து ஏ போர்டில் மேட்ச் பண்ணிக்கோம். அண்ட் அதுக்கடுத்து 722 வந்த வீக், 722 வந்த வீக் அன்னைக்கு அதுக்கு ஒன் டே பிஃபோர் ரிசல்ட்டு 136 ரிசல்ட்டு. 136க்கு க்ளூ நம்பர் வந்து பிசி 42.
இதுலேயும் 42, 42க்கு நம்ம +30 கால்குலேஷன் எடுத்தோம். 72, அங்கே 22 பவரில் 722 ரிசல்ட். இப்போ இதே ரூட்டில் 13 பிசி ப்ளஸ் 30க்கு 43, 43க்கு நாளைக்கு ஒரு 93 வந்தால் இதுக்கும் நாளைக்கு ஏ போர்டு 0 வச்சுக்கலாம். 093. நான் ஒரு போர்டை நம்ம மேட்ச் பண்ணிட்டு அதில் நம்பர் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு 074க்கு 1 டே பிஃபோர் 326 க்ளூ நம்பரோட ஏபி 43 30 எடுப்போம். இதில் 73 ப்ளஸ் 1ல் 74 வந்துச்சு. இப்போ இங்கே 51 இருக்குது நமக்கு ஏபி ப்ளஸ் 30ல் 81. அங்கே நம்ம 43 30 73க்கு 74 வந்தது. இங்கே 51 30 81க்கு நாளைக்கு 81. நம்ம 18 ஆல்ரெடி கொடுத்துட்டோம் ரிவர்ஸாக வரலான்ட்டு. 81க்கு நாளைக்கு 82ன்னு அந்த ரூட்டு ஃபாலோ ஆச்சுன்னா ஒரு 082 வரலாம். ஓகே. அண்ட் அதுக்கடுத்து போன வாரத்தோட நம்ம 35க்கு 25 ரிவர்ஸ் ஆச்சு இல்லையா. போன வாரம் 247 வியாழக்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 353. 353ல் ஏபி 35க்கு 25, அதாவது 35க்கு 34. ஃபஸ்ட்டு பி போர்டில் ஒன்று மைனஸ் பண்ணுறோம், அடுத்து ஏ போர்டில் ஒன்று மைனஸ் பண்ணுவோம். 25, இதில் 425 நமக்கு மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் நமக்கு க்ளூ நம்பரோட ஏபி 51, 51க்கு 50 41 இப்படி வரும் அந்த ரூட் வந்தால். இப்போ இதில் நமக்கு 041ன்னு கிடைக்கிது. இந்த 41 041 நாளைக்கு இந்த ரூட்டில் நம்ம ஏ போர்டுக்கு மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து சி போர்டு நம்ம மேட்ச் பண்ணுறதுனால லாஸ்ட் மட்டும் 42ல் இந்த 2 இங்கே 2ன்னு வந்துடுச்சு. நான் அதுக்கடுத்து இங்கே 2 இங்கே 2ன்னு வந்துடுச்சு. இங்கே ஏ போர்டில் வந்து 4, இங்கே 074. அண்ட் போன வாரம் 5, இங்கே 5. இப்போ நமக்கு 1 3 5 சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1 3 5 அண்ட் ஏ போர்டில் 0 கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டல் கெஸ்ஸிங் வந்து இவ்வளோ தான். இதில் வந்து ஒரே ஒரு மேட்சிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 513 இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர். இந்த 513க்கு ஏபி 51க்கு மைனஸ் கால்குலேஷன் போனோம்னா 40ன்னு வரும். 41 எடுத்துட்டோம். ஒரு வேளை நாளைக்கு ஒரு 40 04 கூட நாளைக்கு வரலாம். அதனால் வந்து 040 004 இது 2 நம்பர். டோட்டல் கேஸ் நம்ம எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணோன்னா நமக்கு கிளியராக புரியாது. அதனால் வந்து நம்ம பிளெயின் சாட்டில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல மேட்ச் பண்ண நம்பர் வந்து 013, அதாவது 113 நம்ம மேட்ச் பண்ணோம். இருந்தாலும் 013 018 அண்ட் அதுக்கடுத்து 041 004 040 093 082. இது நம்ம டோட்டலாக மேட்ச் பண்ண நம்பர். ஓகே, இதில் சி போர்டில் நம்ம கொடுத்தது வந்து 5 1 3, ஏ போர்டில் 0. ஓகே, இப்போது நமக்கு ஏசியில் ஒரு 05 ஒரு 08 ஒரு 08 இல்லை 03 01 ஏசியில். சி போர்டில் 5 1 3 ஏசி நம்ம ஏ போர்டு ஏசி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் பிசியில் நாளைக்கு 41 40 04 01 4 செட்டு வந்து பிசியில் வரலாம். ஓகே, எனக்கு ஸ்ட்ராங்கஸ்டான நம்பர் வந்து இந்த கலரும் மேட்சிங்னால
க்ரீனில் எழுதி கொடுக்குறேன். எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர் வந்து நாளைக்கு 041 018 004 அது வந்து 082. இந்த 4 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்கு. மொத்தமாக 7 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். க்ளீனாக உங்களுக்கு புரிஞ்சுருக்காங்க. ஏசி தனியாக கொடுத்துருக்கேன், சி போர்டு தனியாக கொடுத்துருக்கேன், பிசியும் தனியாக கொடுத்துருக்கேன். 41 40 04 அல்லது 01. 01 நம்ம ஏசிலையும் கொடுத்துருக்கோம், பிசிலையும் பார்த்து மேட்ச் பண்ணி ஒரு கெஸ்ஸிங்கில் வர நம்பர் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டில் நம்ம 113 தான் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா. 4D வந்து 7113 கொடுத்துருந்தோம். 4D ப்ளே பண்ணுற நண்பர்களும் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவாக மீட் பண்ணுறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போய் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆகணும், உங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் ஏதாவது சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க நண்பர்கள் பிளான் பார்த்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கோட மீட் பண்ணுறது. பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.